Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 2ல எக்ஸஸ் 2.6ல 4th சம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசன்ட் சர்க்கிளாக கேட்குறாங்க. அப்படி சர்க்கிளாக இருந்தால் சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சப் டிவிஷனில் ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து z மைனஸ் z0 இஸ் ஈக்குவல் டு r அப்படின்றது தான் சர்க்கிளோட ரெப்ரசன்டேஷன் ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மில் எழுதுறதுக்காக z அப்படியே வச்சுட்டு மைனஸை காமனாக எடுத்தோம்னா 2 + i அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் z0ஓட பிளேஸில் 2 + i இருக்குது, r-ஓட பிளேஸில் 3 இருக்குது. ஸோ இப்போது இந்த ஃபார்மேட்டில் நம்ம இது எழுதிட்டோம் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட் எ சர்க்கிள் அப்படின்னு நீங்கள் எழுதணும். சென்டர் வந்துட்டு 2,1 பிகாஸ் இந்த z0 தான் உங்களோட சென்டர், ரேடியஸ் வந்துட்டு 3. அதே போல் செகண்ட் சப் டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது வெறும் z தான் இருக்கணும், 2 இருக்கக்கூடாது. ஸோ 2வை காமனாக எடுக்கிறேன். 2வை காமனாக எடுக்கிறப்போ z + 1 - 2iன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 அந்த பக்கமாக போயிட்டு 2/2 1ன்னு ஆகிடும். இப்போது மைனஸை வந்து காமனாக எடுக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஃபார்முலா z - z0ன்னு வரனால மைனஸை காமனாக எடுத்தேன்னா +1 வந்து -1 ஆகிடும், -2i வந்து +2i ஆகிடும். ஸோ z0ஓட பிளேஸில் உங்களுக்கு என்ன இருக்குது, -1 + 2i which is -1, 2. ரேடியஸ் வந்துட்டு 1. அவ்வளோதான். தேங்க்யூ சில்ட்ரன்.